யார் யாரெல்லாம் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறங்குகிறார், அவருடைய ஆதரவாளரும் கூட களமிறங்குகிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். விஜய் பெரம்பூர் தொகுதியில், என் ஆனந்த் தியாகராய நகர் தொகுதியில், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் கேம்பெயின் ஆரம்பித்ததே பார்க்குறோம். ஜேசிடி பிரபாகர் அதிமுகவுடைய எக்ஸ்எம்எல்ஏ, அவர் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில் களமிறங்குகிறார். நிறைய விவாத பேச்சாளர்கள் அங்கே களமிறங்கிறத பார்க்கின்றோம். தமிழன் பிரசன் அதிமுகவுடைய வேட்பாளராக அங்கே களமிறங்கக்கூடிய தொகுதி. மரியா வில்சன் ஆர்கே நகர் தொகுதியிலையும், விஎஸ் பிரபு முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியிலையும், விஜயுடைய நெடுங்கால அசோசியேட் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய பொருளாளர் வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலையும் களமிறங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதெல்லாம் ப்ரிசம்டிவ் லிஸ்ட் தான். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பெயர் பட்டியல்களை திரு விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் பொழுது நம்ம டிக் பண்ணிக்கலாம், எது சரி எது தவறு எது மாறி இருக்கு அப்படின்னு. திரு கே ஏ செங்கோட்டையன் அவர் வழக்கமாக போட்டியிடக்கூடிய அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டான கோபியில் தான் களமிறங்குகிறார். இசிஆர் சரவணன் விஜயுடைய மன்றத்தில் நீண்டகால தொடர்புள்ளவர், அங்கே அவருடைய முக்கியமான நிர்வாகி. இசிஆர் சரவணன் சோழிங்கநல்லூர்லையும், திரு கே ஏ செங்கோட்டையனுடைய ஆதரவாளர் முன்னாள் எம்பி சத்யபாமா திருப்பூர் வடக்கு தொகுதியில் களமிறங்குறாங்க. நிர்மல் குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் களமிறங்குறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய விஐபிஸ், விஜயோடைய நெடுங்கால அசோசியேட்ஸ், அந்த மன்றத்துடைய அசோசியேட்ஸ், புதுசாக பொலிட்டிக்கல் ஏரில் வந்திருக்கிறவங்க, இப்படி பலர் களமிறங்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. நெருங்கி கொண்டிருக்கிறார் விஜய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நந்தனம் வந்துட்டார். நந்தனத்துலேருந்து இன்னும் மேட்ரு ஆஃப் 5-10 minutes. ஆனால் இன்றைக்கி சென்னை இஸ் சோக்கிங் அப்படிங்கிறத பார்க்கணும். காரணம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட அரசியல் நிகழ்வுகள், ஆன்மீக நிகழ்வுகள் அப்படின்னு சென்னையில் பல இடங்களில், சென்னையுடைய பிரதான கோவிலான அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் இன்னைக்கு தேரோட்டம். இன்னைக்கு விஜய் வந்த திருவான்மியூர் பகுதியில் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் தேரோட்டம் அப்படின்னு இந்த மாதிரியான நிகழ்வுகளும் கூட இருக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.